ஆதபடி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி பெரிய உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார். நம்ம சில உலக பணக்காரர்களை குறித்தெல்லாம் பார்க்கிறோம். அதே அமெரிக்கா தேசத்துல பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், நீதியா நேர்மையா பிஸ்னஸ் பண்ண பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, எல்லா தேசத்திலையுமே இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க. அதனால நீங்க உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நேர்மையா நடக்க, குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிற சிந்தை இல்லாம அவரை விசுவாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து மகிழ பண்ணுவார். ஆண்டவரே, அருமையான இந்த மகன் மகளோட பேசி இருக்கிறீங்க. பண தேவையில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. இந்த பண கஷ்டம் நீங்கணும், அவருடைய வாழ்க்கையில செழிப்பும் நன்மையும் உண்டாகணும். நீங்க அவங்களை ஆசீர்வதித்து அவருடைய கையின் பிரயாசத்தை பெருக பண்ணி செழிக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில்